சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் அனுகிரகம் செய்தள்ள வேணுமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் கடந்த முறை வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை தியானிக்கிறவர்களாக காணப்பட்டோம். இந்த நாளிலே தொடர்ந்து 10ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். அங்கே கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லியிருப்பதை நாம் படிக்கிறோம். இங்கே கர்த்தருடைய நாளில் என்று சொல்லியிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாள் என்று சொல்லும்போது ஆங்கிலத்திலே the day belonging to the Lord என்று சொல்லப்படுகிறது. அதாவது வாரத்தின் முதல் நாளுக்கு கொடுக்கப்பட்ட பெயராக கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. வாரத்தின் முதல் நாளுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்தான் கர்த்தருடைய நாள் என்கிற பெயராக இருக்கிறது. அப்ப அந்த ஒரு கர்த்தருடைய நாள், வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லும் போது அந்த நாளுக்குரிய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வசனங்களை படிப்போமேயானால் அது ஒரு கிறிஸ்துவின் வெற்றிக்குரிய நாளாகவே காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவனுடைய வெற்றிக்குரிய நாளாக காணப்படுகிறது. நீங்க கேட்கலாம், அது எப்படி கிறிஸ்துவனுடைய வெற்றிக்குரிய ஒரு நாளாக காணப்படுகிறது என்று நீங்கள் கேட்கலாம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். அப்ப ஏன் கர்த்தருடைய நாள் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு வெற்றிக்குரிய நாளாக, அது வாரத்தின் முதல் நாளாக காணப்படுகிறது என்றால், வாரத்தின் முதல் நாள் அது ஏன் கிறிஸ்துவின் வெற்றிக்குரிய நாளாக காணப்படுகிறது என்றால், அந்த 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியையே பரிசுத்தமுள்ள ஆவியாக காணப்பட செய்திருக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் என்ன இருக்கு? ஆவி, ஆத்மா, சரீரம். எல்லாருடைய ஆவியும் பரிசுத்தமுள்ள ஆவி என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தபடியால் அவருடைய ஆவி எப்படி காணப்பட்டதென்றால் முற்றிலுமாக பரிசுத்தமுள்ள ஆவியாக காணப்பட்டது. அப்ப நாம் இதிலிருந்து ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்கிறோம். நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஒரு மறுரூபமாகுதலின் வேலையை செய்து நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆவியையே பரிசுத்தமுள்ள ஆவியாக மறுரூபப்படுத்தக்கூடிய வேலையை நிறைவேற்றக்கூடியவராக இருந்திருக்க வேண்டும். அதற்கு நாம் இடம் கொடுத்தவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுதுதான் நம்முடைய ஜீவிய நாட்களிலே சொல்ல முடியும்,
எனக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆவியை எப்படி மாற்றி இருக்கிறார்? பரிசுத்தமுள்ள ஆவியாக மாற்றி இருக்கிறார் என்று சொல்ல முடியும். அப்படி நம்முடைய ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியாக மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நாமும் கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே நாமும் பங்கடைகிறவர்களாய் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க ரோமருக்கு பவுல் அதை தான் எழுதுகிறார், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று. தேவனுடைய சுதன் என்றால் என்ன? சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவி அவருடைய ஆவியையே பரிசுத்தம் உள்ள ஆவியாக காணப்பட செய்திருக்கிறது. அதனால் அந்த பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவன் என்ன செய்தாராம்? அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப பண்ணினாராம். அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய சுதன் என்று, தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்தாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வந்த நாட்கள்ல நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, நீர் தேவனுடைய குமாரன் தானா? அதை நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவிலே இருந்த பரிசுத்தமுள்ள ஆவியின்படி உயிரோடு எழும்ப பண்ணினதின் மூலமாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்க கூடியவராய் இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. அந்த உயிரோடு எழுந்த நாள் கர்த்தருடைய நாள், வாரத்தின் முதல் நாள். அது இயேசு கிறிஸ்துவின் வெற்றிக்குரிய நாளாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள், ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளும் அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாகவே காணப்படுகிறது. அது கர்த்தருடைய நாள், த டே ஆஃப் த லார்ட் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலையும் கூட அந்த கர்த்தருடைய நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல அந்த கர்த்தருடைய நாள் எப்படி சொல்லப்படுகிறது என்றால், த டே ஆஃப் யாவே, பரலோக தேவனுடைய நாள் என்று சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படின்னா அந்த நாளுக்குரிய ஒரு முக்கியத்துவம் என்ன என்றால், தேவன் அவருடைய ஒரு சரியான தெய்வீக காரணத்து நிமித்தமாக அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். அப்ப என்ன நியாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை படிக்கும் போது அந்த கர்த்தருடைய நாளிலே அவர் என்ன செய்கிறார்? எல்லா எதிர் வல்லமைகள் மேலும் ஜெயம் எடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் போது அது தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற எதிர் வல்லமைகள் மேல் தேவன் ஜெயம் எடுக்கிற நாளாக அமைகிறது. ஆகவே அந்த நாள் ஒரு வெற்றிக்குரிய நாளாய் இருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டின் காலத்துல, அது மாதிரி புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு கிறிஸ்து எல்லா எதிர் வல்லமைகள் மேல் ஜெயம் எடுத்து உயிரோடு எழும்புகிறார். அந்த உயிர்த்தெழுதலின் நாள் வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அது கிறிஸ்துவின் வெற்றிக்குரிய நாள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த ஒரு கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் போது இதே போல ஒரு சம்பவம் கடைசியாக நடைபெறவும் போகிறது. அந்த கர்த்தருடைய நாளிலே என்ன நடக்கும் என்றால், ஒரு முடிவான நடவடிக்கையை தேவன் எடுக்கக்கூடியவராக இருப்பார். அதிலே அவர் ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். அது என்னவென்றால், எதிர்காலத்திலே ஒரு பெரிய வெற்றியை தேவன் கொண்டு வர போகிறார். அது கர்த்தருடைய நாளாகவே காணப்படும். பிரைஸ் தி லார்ட். அப்ப கடந்த காலத்திலே, நிகழ்காலத்திலே, எதிர்காலத்திலே கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் போது அது தேவனுடைய ஒரு வெற்றிக்குரிய நாளாகவே அமையும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நம்ம அந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு வருவோம். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிறார். ஆவிக்குள்ளானேன், ஐ பிகேம் இன் ஸ்பிரிட் என்று குறிப்பிடுகிறார். அதாவது இதனுடைய
சரியான அர்த்தம் என்னவென்றால், ஒரு தீர்க்க தரிசன பிரசன்னத்திலே, ஒரு பெருமகிழ்ச்சி அடைந்த மனதிலே ஆவிக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுதல். Praise the Lord. ஒரு தீர்க்க தரிசன பிரசன்னத்திலே, தேவ பிரசன்னத்திலே பெருமகிழ்ச்சி அடைகிற அந்த தெய்வீக மனதிலே எடுத்துக்கொள்ளப்படுதல். அதான் ஐ பிகேம் இன் ஸ்பிரிட், நான் ஆவிக்குள்ளானேன். Praise the Lord. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க நம்ம மாம்சத்துல இருக்கிற அந்த நிலையே மாறி போகிறது. முழுவதுமாக பெருமகிழ்ச்சி அடைந்த மனதிலே நாம் என்ன செய்கிறோம் என்றால் எழுப்புதல் அடைகிறோம், எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அது ஒரு தீர்க்க தரிசன பிரசன்னத்திலே எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவமாய் இருக்கிறது. அதான் ஐ பிகேம் இன் ஸ்பிரிட். இதே ஒரு அனுபவத்தை நம்ம எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலேயும் படிக்கிறோம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இதே ஆவிக்குரிய ஒரு எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவத்தை அங்கே நாம் படிக்கிறோம். அதை எசேக்கியேல் தீர்க்கதரிசி விவரிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. Praise the Lord. இப்ப கர்த்தருடைய கரம் நம் மேல் அமர்கிறது என்று சொல்லும் போது நாம் என்ன செய்து விடுகிறோம் என்றால், ஆவிக்குரிய பெருமகிழ்ச்சி அடைகிற அந்த தெய்வீக மனதிற்குள்ளாக தீர்க்க தரிசன பிரசனத்திற்குள்ளாக கொண்டு வரப்படுகிறோம். ஏனென்றால் அங்கே நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு முழுமையான ஐக்கியம் உண்டாகி விடுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விசேஷித்த அனுபவத்திலே நாம் தேவனோடு ஐக்கியப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். அதான் ஐ பிகேம் இன் ஸ்பிரிட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதான் இப்ப கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லும் போது, அப்படி நம்ம தீர்க்க தரிசன பிரசன்னத்தில பெருமகிழ்ச்சி அடைகிற அந்த மனதிலே எடுத்துக்கொள்ளப்படும் போது, தேவனுடைய கரத்தாலே நாம் பிடிக்கப்பட்டவர்களாக காணப்படும் போது, தேவன் என்ன செய்கிறார்? சில பிரத்யேகமான தெய்வீக தரிசனங்களை நமக்கு கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி தெய்வீக தரிசனத்தை பெற்றுக்கொண்ட சில அனுபவங்களை நாம் வேதத்திலே படிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே 100க்கு அதிபதியாக காணப்பட்ட கொர்நேலியு என்கிற ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். அவன் பட்டாளத்திலே தான் காணப்படுகிறான். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே அவன் ஒரு 100க்கு அதிபதியாக காணப்படுகிறான். ஆனால் அவனுக்கு இருந்த ஒரு நல்ல குணம் என்னவென்றால், அவன் தேவ பக்திக்குரியவனாக காணப்படுகிறான். அவன் தேவனுக்கு பயந்தவனாக காணப்படுகிறான். தான தர்மங்களை செய்கிறவனாக காணப்படுகிறான். தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இவ்வளவு நல்ல குணாதிசயங்கள் கொர்நேலியனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார் என்று. ஆகவே தேவதூதன் கொர்நேலியுக்கு தரிசனமாக தோன்றுகிறார். தோன்றி என்ன சொல்லுகிறார் என்றால், கொர்நேலியுவே, உன்னுடைய ஜபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டப்பட்டதாக அவர் சந்நிதியிலே வந்துட்டு இருக்கிறது. ஆகவே நீ என்ன செய், யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி யாரை உன்னுடைய வீட்டிற்கு அழைப்பிக்க வேண்டும் என்றால் பேதுருவை உன் வீட்டிற்கு அழைப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவதூதன் பேசுவதை நாம் படிக்கிறோம். ஏனென்றால் கொர்நேலியனுடைய வாழ்க்கையிலே என்ன உண்டாக வேண்டும் என்றால், அவர் ஜெபிக்கிறார், தான தர்மங்களை பண்ணுகிறார், தேவ பக்திக்குரியவராய் இருக்கிறார், தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவராக இருந்தாலும் கூட ஒரு மெய்யான ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் அடைய வேண்டியது இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் தேவதூதன் தோன்றி கொர்நேலியனுடைய வீட்டார் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கு யாரை அழைப்பிக்க வேண்டும் என்று தேவதூதன் பேசுகிறார் என்றால், பேதுருவை அழைக்க வேண்டும் என்று பேசுவதை நாம் படிக்கிறோம். யோப்பா பட்டணத்திலே பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். 6ஆம் மணி நேரத்திலே பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது நம்ம படிக்கிறோம், 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பேதுரு மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து, அதாங்க ஆவிக்குள்ளாகுதல்.
பிரைஸ் தி லார்ட். இங்க நம்ம வெளிப்படுத்தல் 1:10 படிக்கிறோம்ல, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. அதான் இங்க நம்ம பேதுருடைய வாழ்க்கையிலையும் அந்த அனுபவம் இருந்திருக்கு. அவர் ஞான திருஷ்டி அடையக்கூடியவராக காணப்பட்டிருக்கிறார். அப்படி ஞான திருஷ்டி அடைந்த போது அவர் ஒரு தரிசனம் காண்கிறார் பேதுரு. அந்த தரிசனம் என்னவென்றால், வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில விடப்பட்டிருக்கிறதாகவும், அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்று. அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இப்ப பாருங்க, இதுதான் தரிசனம். ஒரு தரிசனத்தை பேதுரு காணும் போது ஒரு கூடு வானத்திலிருந்து இறங்கி வருது. அதுல நிறைய பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் இருக்கு. அதை அடித்து புசி என்று பேதுருக்கு ஒரு சத்தம் உண்டான போது பேதுரு சொல்லுகிறார், அசுத்தமானது, தீட்டுள்ளதை நான் என்ன செய்ய மாட்டேன், புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், தாம் சுத்தமாக்கினதை நீ என்ன செய்யாத, அசுத்தமாக எண்ணாத. இப்ப இதை குறித்து பேதுரு ஆவிக்குள்ளாகி தரிசனம் பெற்று அந்த தரிசனத்துடைய அர்த்தம் என்ன என்பதை குறித்து சிந்திக்க கூடியவராக இருக்கிறார். அப்பதான் கொர்நேலியு அனுப்பின மனிதர்கள் பேதுருவை தேடி வர்றாங்க. கொர்நேலியு உம்மை தம்முடைய வீட்டிற்கு அழைப்பிக்கிறார் அப்படின்னு. அப்பதான் பேதுருக்கு அர்த்தம் தெரிகிறது. என்னன்னா, இதுவரைக்கும் புறஜாதியானுடைய வீட்டிற்குள் பேதுரு போனது கிடையாது. பேதுரு ஒரு யூதனாக காணப்படுகிறார். ஒரு புறஜாதியானுடைய வீட்டிற்குள் பிரவேசிப்பதை யூதர்கள் எப்படி கண்டார்கள் என்றால், தீட்டுள்ளது, அசுத்தமானது என்பதாகவே கண்டார்கள். ஆகவே பேதுரும் கூட தரிசனத்திற்குரிய அர்த்தத்தை யோசித்து கொண்டிருக்கும் போது, கொர்நேலியு தன்னுடைய வீட்டிற்கு பேதுரு வர வேண்டும் என்று ஆட்களை அனுப்பின அந்த நேரத்துல பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒரு காலம் ஒரு புறஜாதியானுடைய வீட்டிற்குள் வருவது கிடையாது, என்றாலும் கர்த்தரே தரிசனத்தின் மூலமாக பேசிவிட்டதின்படியால் நான் என்ன செய்யறேன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யறேன், வரேன்னு சொல்லிதான் அவர் எங்க போறாரு, கொர்நேலியனுடைய வீட்டிற்கு போகிறார். அங்க போய் இப்ப 33ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அந்தபடியே நான் உடனே உம்மிடத்தில் ஆள் அனுப்பினேன். இப்ப கொர்நேலியு சொல்றாரு, நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம் என்று சொல்கிறார். அப்பதான் பேதுரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். கொர்நேலியனுடைய வீட்டுல என்ன என்று பிரசங்கம் பண்ணுகிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஏன்னா கொர்நேலியு அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். தேவ பக்தி, தேவனுக்கு பயப்படுகிற பயம், தான தர்மம், ஜெபம் என்று அவர் வாழ்ந்து வருகிறார். ஆகவே பேதுருவும் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவன் எந்த ஜாதியான், எந்த கோத்திரத்தான், அதெல்லாம் அவர் முக்கியமா ரொம்ப பாக்குறது இல்ல. எந்த ஜனமாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு பயந்திருந்து யார் நீதியை செய்கிறார்களோ அவர்கள்தான் தேவனுக்கு உகந்தவர்கள். ஆகவே பேதுரு என்ன செய்கிறார் என்றால், இப்பதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவராக காணப்படுகிறார். 43ஆம் வசனத்திற்கு வரும்போது பேதுரு சொல்லுகிறார், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்களே என்று அந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போது வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் யார் இறங்குகிறார்? பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். எல்லாரும் பல பல பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள், தேவனை புகழ ஆரம்பித்தார்கள். இதுவரைக்கும் புறஜாதியார் பரிசுத்த ஆவியானவரை பெற்றதை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த இடத்துலதான் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் பரிசுத்தாவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை கண்டு என்ன செய்தார்கள்? பிரமித்தார்கள் என்று படித்தார்.
உடனே பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கும் கொர்நேலியு வீட்டாருக்கு பேதுரு என்ன செய்கிறார்? முழுக்கு ஞான ஸ்நானத்தை கொடுக்கிறார். அப்ப அந்த ஊழியம் அந்த வீட்டில வெற்றிகரமாக நிறைவேறினது. அந்த குடும்பம் ஒரு பரலோக குடும்பமாக ஆசீர்வதிக்கப்பட்டது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இப்படி ஒரு ஊழியம் நடப்பதற்கு தடையாக இருந்தது என்னவென்றால், ஒரு புறஜாதியான் வீட்டுல யூதன் என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். ஆனா அந்த யூதன் ஆகிய பேதுருவை புறஜாதியான் ஆகிய கொர்நேலியனுடைய வீட்டிற்கு அனுப்பி வைத்து அவர்களையும் ஒரு பரலோக குடும்பமாக ஆசீர்வதிப்பதற்கு ஏதுவாக ஊழியம் செய்வதற்கு பேதுருவுக்கு என்ன அவசியமாயிருந்தது என்றால், ஒரு பரலோக தரிசனம் அவசியமாயிருந்தது. அதற்கு தேவன் பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆவிக்குள்ளாக்கினார், ஞான திருஷ்டி அடைய பண்ணினார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவம், தெய்வீக பெருமகிழ்ச்சி அடைகிற மனதை பெற்றுக்கொள்கிற அனுபவம் இருக்கிறது. ஒரு தீர்க்க தரிசன பிரசன்னத்திலே எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே சத்தியத்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் ஜீவியத்திலே அப்படி கர்த்தருடைய ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை வாஞ்சிப்பீர்களாக. அதுதான் நீங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்கிற பாடமாக இருக்கிறது. இந்த வசனத்தின் மூலமாக பாஸ்டர் என்ன லெசன் டீச் பண்றீங்க, எதை கற்றுக் கொடுக்கிறீர்கள், அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீர்களானால், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆவிக்குள்ளாகி ஞான திருஷ்டி அடைந்து தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் தேவனுடைய பரலோக தரிசனத்தையும் பெற்றுக்கொள்ள உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கேதுவாக உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்பதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை தான் இந்த நாளிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயமாக கற்றுக்கொண்டு செல்கிறீர்கள். ஆம், 24 மணி நேரமும் அந்த ஞான திருஷ்டி அடைவதற்கு ஏதுவான ஜபத்தோடு வாழ முடியும். 24 மணி நேரமும் கர்த்தர் என்னை எப்பொழுது ஆவிக்குள்ளாக்கினாலும் நான் ஞான திருஷ்டி அடைந்து தெய்வீக பெருமகிழ்ச்சி அடைகிற மனதை உடையவனாக மாறி தீர்க்க தரிசன பிரசனத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய பரலோக தரிசனத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறேன் என்கிற அனுபவத்திலே ஜீவிக்க முடியும். அப்ப அங்க நமக்கு மாம்சிகம் எல்லாம் மறைந்து போய்விடும். நாம் எப்பொழுதும் எப்படி காணப்படுவோம்? ஆவிக்குள்ளாவதற்கு ஏதுவாக நம்முடைய ஜீவியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம் தெய்வ பிள்ளையே, அப்படிதான் யோவானும் கூட கர்த்தருடைய நாளில் என்ன ஆனாராம்? ஆவிக்குள்ளானாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நாம் வேதத்துல இன்னொரு சம்பவத்தையும் கூட படிக்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு தேவனுடைய தரிசனம் உண்டாயிருந்ததை குறித்து நாம் படிக்கிறோம். பித்தினியாவிற்கு போக வேண்டும் என்று பவுல் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய சித்தம் பவுல் பித்தினியாவுக்கு போக வேண்டும் என்பதாக இல்லை. ஆகவே அந்த நேரத்துல அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அது ஒரு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஏதுவான தரிசனமாகவே இருந்தது. அந்த தரிசனத்தின் மூலமாக பவுல் உறுதிப்படுத்தி கொண்டார், தான் பித்தினியாவுக்கு போவது தேவனுடைய சித்தம் அல்ல, தான் மக்கெதோனியாவுக்கு போவதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை அறிந்து அதற்கு அவர் கீழ்ப்படிந்து அங்கே போய் கர்த்தருக்கு சாட்சியானார். அங்கே கர்த்தர் பவுலை பயன்படுத்தினார், உபயோகித்தார். அங்கே அநேக ஆத்துமாக்களை தேவன் அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்று ஆதாயப்படுத்தும்படியாக அனுகிரகம் செய்தார். ஆம் தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே சத்தியத்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, இனி நீங்கள் ஒரு சாதாரண மனிதர்களை போல வாழ்ந்தால் போதாது. இனி நீங்களும் சொல்ல வேண்டும், நான் ஆவிக்குள்ளானேன், அதற்கேதுவாக என் ஜீவியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தேன்,
அதற்கேதுவாக என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தினேன். அதற்கேதுவாக என் சிந்தனைகள் வேத வசனத்தின் தியானத்திலே காணப்பட்டது. அதற்கேதுவாக என்னுடைய ஆத்மா ஜபத்திலே தரித்திருந்தது. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தெய்வீக பெருமகிழ்ச்சியின் மன நிறைவோடு காணப்பட்டது. ஆகவே அந்த தீர்க்க தரிசன பிரசன்னம் வந்தபோது நான் என்னானே? ஆவிக்குள்ளானேன், எடுத்துக் கொள்ளப்பட்டேன். கர்த்தருடைய கரம் என்னோடு இருப்பதை அறிந்து கொண்டேன். பரலோக தரிசனத்தை பெற்றேன். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டேன். கர்த்தரே என்னை தாங்கினார். கர்த்தரே என்னை சுமந்தார். கர்த்தரே என்னை வழி நடத்தினார். கர்த்தரே என்னை அவருடைய ஊழியத்தின் திட்டத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றினார். கர்த்தரே அவருடைய ஊழியத்தின் திட்டத்தை என் மூலமாக அநேகருடைய ஆத்துமாக்களுடைய ஜீவியத்திலே நிறைவேற்றினார் என்று சொல்வீர்கள். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதையே தேவன் இந்நாட்களிலே தம்முடைய ஜனங்களுடைய ஜீவியத்திலே விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட விருப்பம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விருப்பம் உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நீங்கள் தரிசனங்களை பகுத்தறிய வேண்டும். நான் ஒரு நாள் தூங்கி கொண்டிருந்தேன். நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒரு சகோதரன் என் முதுகுல அடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு சொப்பனம். ஆனா அந்த சகோதரன் ரொம்ப நல்ல சகோதரன். ஆனா எனக்கு கிடைச்ச சொப்பனம் அப்படி இருந்தது. உடனே நான் தெரிஞ்சுட்டேன், ஏதோ ஒரு தீய மந்திரவாத செயல்தான் அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்தது. எனக்கும் அந்த சகோதரனுக்கு இடையில என்ன உண்டாக்கணும்? பிரிவினைய உண்டாக்கணும். அதனால அந்த காட்சி வந்ததுன்னு நான் சரியா ஆவிக்குரிய வாழ்க்கையில பகுத்தறிந்தேன். ஏன்னா அதுக்கு பிறகு அந்த சகோதரனிடத்துல நான் பேசும்போது அவர் ரொம்ப அன்பா என்கிட்ட பேசினாரு. பிரைஸ் தி லார்ட். சொப்பனங்களை பகுத்தறிய வேண்டும். எது மந்திரவாதிகளாலே கொடுக்கப்படுகிற சொப்பனங்கள், எது பிரிவினையை உண்டாக்கக்கூடிய ஆவிகளாக செயலாற்றுகிறது, எது தேவன் கொடுக்கிற தரிசனம், இதையெல்லாம் பகுத்தறியக்கூடிய வரம் உடையவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் பிசாசின் வஞ்சனையினாலே மோசம் போகாதிருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் பார்த்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில நிறைய தொல்லைகள் இருக்குன்னு வைங்க. நிறைய தொல்லைகள் இருக்கு அப்படின்னா அந்த தொல்லைகளின் திரட்சியினாலும் நிறைய காட்சிகள் வரும். நிறைய காட்சிகள் வரும். அதையெல்லாம் நீங்க என்ன செய்யலாம்? தவிர்த்து விடலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே, தொல்லையின் திரட்சியினால் உண்டான காட்சிகளும் வேண்டாம். கர்த்தாவே, சகோதரத்துவ ஐக்கியத்திற்குள்ளாக பிரிவினை உண்டாக்கக்கூடிய தீய மந்திரவாத செயல்களினாலே உண்டாகிற காரியங்களும் எங்களுக்கு வேண்டாம். பரலோக தேவனே, நீர் தெய்வீக பெருமகிழ்ச்சியின் மனதிலே தீர்க்க தரிசன பிரசன்னத்திலே கர்த்தாவை ஆவிக்குள்ளாக்கி எங்களுக்கு கொடுக்கிற பரலோக தரிசனத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தரலும் என்று ஜெபிப்பீர்களானால் மெய்யாகவே அது உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் ஊழியத்திற்கும் உங்கள் பக்தி விருத்திக்கும் உங்கள் மூலமாக மற்றவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்புவதற்கும் அது ஆசீர்வாதமாக காணப்படும். பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் பேதுருடைய வாழ்க்கையிலே ஞான திருஷ்டி அடையக்கூடியவராக இருந்தார். அப்படிதான் பரிசுத்த பவுல் ஊழிய நாட்களிலே தெய்வீக தரிசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக காணப்பட்டார். அவர்கள் எல்லாரும் தங்கள் ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தபடியினால் தான் கொர்நேலியனுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. கொர்நேலியனுடைய வீட்டார் புறஜாதியாராக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். முழுக்க ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாகவும் அநேக ஆத்துமாக்கள் மக்கெதோனியாவிலே ஆதாயப்படுத்தப்பட்டார்கள் பரலோக ராஜ்யத்திற்கு என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இப்பொழுது நாம் அந்த வெளிப்படுத்தல் 1:10 வருவோம். கர்த்தருடைய நாளிலே என்னானே? ஆவிக்குள்ளானே. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே. ஆம், கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளான போது என்ன நடைபெற்றது? ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அது என்ன? அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப இது எதை காட்டுகிறது? அவர் ஆவிக்குள்ளான போது அவருக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்கிறார். அது எதை காட்டுகிறது என்றால் ஒரு வெற்றி வீரர் யோவானுக்கு தோன்றுவதை காட்டுகிறது. அந்த வெற்றி வீரர் யார்?
அவர்தான் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 47 சங்கீதம் 5 வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 47 சங்கீதம் 5 வசனம். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையே உண்டாவதாக. ஆம் தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து அவர் எழுந்தருளி போனார். பிரைஸ் தி லார்ட். கலிலேயராகிய மனுஷரே, அவர் எவ்விதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதுபோல மறுபடியும் வருவார். பிரைஸ் தி லார்ட். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய தரிசனம் யாருக்கு கிடைக்கிறது என்றால் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கிடைக்கிறது. அதை அவர் குறிப்பிடும் போதுதான் எழுதுகிறார், எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று எழுதுகிறார். ஒரு உயர்த்தப்படுகிற வெற்றி வீரனுடைய ஒரு தோன்றுதலை நாம் அங்கே படிக்கிறோம். அந்த தோன்றுதல் யாருக்கு கிடைக்கிறது? யோவானுக்கு கிடைக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நாமும் கூட சொல்ல வேண்டும், கர்த்தருடைய நாளிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆவிக்குள்ளாகிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளோடு சம்பந்தப்பட்ட ஒரு அனுபவம் தான் ராப்போஜன பந்தியாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அது கடந்த காலத்திலே நடைபெற்றிருக்கிறது, நிகழ்காலத்திலே நடைபெற்றிருக்கிறது, வருங்காலத்திலேயும் நடைபெறக்கூடியதாய் இருக்கிறது. அது என்ன செய்யும்? தேவனுடைய சகோதர சகோதரிகளை ஒன்றிணைக்க கூடியதாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 11 20 வசனத்திலே படிக்கிறோம், ஆகவேதான் நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது என்று படிக்கிறோம். 21 வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் என்று படிக்கிறோம். 33 வசனத்திலே படிக்கிறோம், என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த கர்த்தருடைய நாளோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம்தான் கர்த்தருடைய ராபோஜன பந்தியாக காணப்படுகிறது. அது கடந்த கால, எதிர்கால கர்த்தருடைய நாளை நிஜமாக்கக்கூடிய, ஒன்றிணைக்க கூடியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நாமும் கூட தெய்வ பிள்ளையை அதற்கு எதுவாக நம்முடைய ஜீவியத்தை ஆயத்தப்படுத்தி காணப்பட வேண்டும். அப்ப நம்ம சொல்ல முடியும், நான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக வாழ்ந்து வருகிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானித்து வருகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்து வருகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் பக்தி விருத்தி அடைகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் என்னையே ஆவிக்குள்ளாகும்படியாக அந்த தீர்க்க தரிசன பிரசனத்திலே பெருமகிழ்ச்சி அடைந்த மனதிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக என் சரீரத்தை, என் ஆத்மாவை, என் ஆவியை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். அப்படி யார் ஆயத்தப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தாவியானுடைய சத்தத்தை கேட்க ஜெபித்து தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆவிக்குள்ளாவார்கள். அவர்கள்தான் சொல்லுவார்கள், கர்த்தருடைய நாளிலே நாங்கள் ஆவிக்குள்ளானோம். பரலோக தேவனுடைய சாயலை, மகிமையை கண்ணாடியிலே காண்பது போல தரிசிக்கிறவர்களாய் இருந்தோம் என்பார்கள். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாரை தரிசிப்பார்கள்? தேவனை தரிசிப்பார்கள். அப்படியே எழும்பி நிற்போமா? ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா? அப்படிப்பட்ட அனுபவத்திலே கர்த்தாவே, ஒரு தேவனுடைய மனிதன் என்றால் அவன் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற காரியத்திற்கு, அதுவும் அசாதாரணமாக தரிசனங்கள் மூலமாக பேசுகிற காரியங்களை கேட்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தாவே, நாங்கள் ஒரு தேவனுடைய மனிதனாக வாழ வேண்டும். கர்த்தாவே, மெய்யான ஒரு தேவனுடைய மனிதனாக நாங்கள் காணப்பட வேண்டும். அதற்கு கர்த்தாவே அவசியமாய் இருப்பது என்ன? பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற காரியத்திற்கு, அதுவும் அசாதாரணமான தரிசனங்கள் மூலமாக பேசுகிறதை கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு ஏதுவாக எங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாக காணப்பட இந்த செய்தி வேளையிலே கேட்ட செய்தி எங்களுக்கும் ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக நாங்களும் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானோம் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை
உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை நாங்களும் கூட தரிசிப்பதற்கு ஏதுவாக கர்த்தாவே ஆயத்தப்படுத்திக் கொண்ட ஜீவியமாகவே காணப்பட கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக. அதற்கு ஏதுவாக எங்கள் வாழ்வை உம்முடைய கரத்திலே அர்ப்பணம் செய்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வருகை நாளும் சமீபமாய் இருக்கிறதே. அப்படி ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் தான் உம்முடைய வருகை நாளிலேயும் கர்த்தாவை எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நீர் அறிந்து கொள்ள வைக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நாள் இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுந்து எல்லா தீய வல்லமைகள் மேல் ஜெயம் எடுத்தாரோ அதுபோல எங்கள் வாழ்க்கையிலேயும் அது ஒரு வெற்றிக்குரிய நாளாகவே இருக்கும் என்பதை நீர் அறிந்து கொள்ள செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு வெற்றிக்குரிய நாளாகவே எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் காணப்பட இந்த செய்தி வேளையிலே எங்கள் வாழ்வை கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் என்று சொல்லி இரவும் பகலும் வேதத்திலே தியானமாய் இருக்கிற அனுபவம், விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அனுபவம், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற அனுபவம் ஜீவியத்திலே காணப்பட எப்பொழுதும் தெய்வீக பெருமகிழ்ச்சி அடைந்த மனதை உடைய தீர்க்க தரிசன பிரசனத்திலே ஜீவிக்கிற பாக்கியத்தோடு காணப்பட அதற்கேதுவாக ஜீவியத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ள எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்பீர்களாக. அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அப்படியே ஒவ்வொரு நாளும் எதிர் வல்லமைகள் மேல் ஜெயம் எடுக்கக்கூடிய நாளாக காணப்படும்படியாக, ஒரு வல்லமையான நாளாக காணப்படும்படியாக கர்த்தர் இந்த செய்தி வேளையை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்துக் கொடுக்கிற தயவுக்காக தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். நீங்கள் சொல்லுவீர்கள் ஜெயமோ கர்த்தரால் வந்தது என்று. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தம் இறக்க நிறைந்த ஆண்டவரே, அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தருடைய நாள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து இந்த நாளிலே எங்களுக்கு ஆழமான சத்தியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாள் பரிசுத்த ஆவியின்படி இயேசு தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்து அது வெற்றியின் நாள் என்று ஆண்டவரே இந்த நாள்ல எங்கள் கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே கூட ஆண்டவரே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த ஆவியானவர் இணைந்து அந்த பரிசுத்த ஆவியினாலே அவர் தேவனுடைய குமாரன் நிரூபிக்கப்பட்ட அந்த நாளாய் இருந்ததே, அதே போல ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரும் எங்களுடைய ஆவியோடு கூட இணைந்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே காரியங்கள் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிற வேலையை செய்து ஆண்டவரே நாங்கள் தேவராஜ்யத்துக்காக இந்த பூமியில வாழும்படியாய் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய இருதயத்தை உமக்கு ஆண்டவரே கொடுக்கும்படியாய் இடம் கொடுக்கும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக பழைய ஏற்பாட்டில் கூட ஆண்டவரே சரியான நியாயம் செய்கிறவராய் எதிர் வல்லமைகளை முறியடிக்கிற நாளாய் கர்த்தருடைய நாள் காணப்பட்டது. கர்த்தருடைய நாளிலே முடிவான ஒரு நடவடிக்கை, ஒரு உத்தரவாதம் செய்ய போகிற நாளாய் எதிர்கால நாட்கள் அமைய போகிறது ஆண்டவரே.
கர்த்தருடைய நாள் ஆண்டவரே தீர்க்க தரிசன பிரசன்னத்தில் எழுப்புதலை அடைகிற நாளாய் காணப்படுகிறதப்பா. அப்படியாக கூட நாங்களும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவரே உடைய பரிசுத்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் கர்த்தருடைய நாளை காண ஆவிக்குள்ளாக ஞான திருஷ்டி அடைய கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற தேவ சுத்தத்தை அறிந்து தேவராஜ்யத்துக்காக நாங்கள் பாடுபடத்தக்கதாக கர்த்தர் அந்த நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே தகப்பனே எசேக்கியேல் ஆண்டவரே அவரும் கூட அந்த கர்த்தருடைய நாளை கண்டார் ஆண்டவரே. கர்த்தருடைய நாள் அது தேவனோடு முழுமையாய் ஐக்கியப்படுகிற நாள், தெய்வீக தரிசனத்தை பெற்றுக்கொள்கிற நாளாய் இருக்கிறது ஆண்டவரே. கொர்நேலியு நாங்கள் பார்க்கிறோம்ப்பா, ஜெபிக்கிறவனாய் இருந்தாலும் தான தர்மம் பண்ணுகிறவன், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவனாய் இருந்தாலும் மெய்யான ரட்சிப்பை அவனும் அவனுடைய உறவின் முறையார் அனைவரும் பெரும்படியாக நாளை நீர் ஒரு நாள் குறித்து வைத்திருந்தீர் ஆண்டவரே. அப்படியாக பேதுருவை ஆண்டவரே நீர் அனுப்பி ஆண்டவரே ஒரு நாளை பேதுருவுக்கு நியமித்து அந்த நாளிலே ஊழியத்தை வெற்றிகரமாக செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினீரே, அதற்காக நன்றி அப்பா. பேதுரு மூலமாக ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யம் கொர்நேலிய வீட்டிலே ஸ்தாபிக்கப்பட்டதே ஆண்டவரே. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவரே அந்த பேதுருவுக்கு ஆண்டவரே அது ஆண்டவரே பயன்படுத்தத்தக்கதா இருந்ததப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாய் கூட பவுலும் கூட ஆண்டவரே தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு மக்கதோனியா தேசத்திற்கு ஆண்டவரே ஊழியத்தை செய்யும்படிக்கு அவருக்கும் நாள் தேவைப்பட்டதா இருந்ததப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்களும் கூட திருவிருந்து ஐக்கியத்தில் பங்கு பெறுகிற நாங்களும் கூட தேவ சித்தத்தை செய்கிற ஆண்டவரே நாங்களும் கூட எங்களுக்கும் ஒரு ஆண்டவரே கர்த்தருடைய நாள் ஒரு நாளில் எங்களுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே நாங்கள் ஞான திருஷ்டி அடைந்து நாங்கள் செய்ய வேண்டிய தேவராஜ்யத்துக்குரிய பணிகளை செய்யும்படிக்கு கர்த்தர் எங்களை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க ஆஸ்வதிக்க போற தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாள் ஆண்டவரே ஒன்றிணைக்கக்கூடிய நாள் ஆண்டவரே. கர்த்தருடைய போஜனமானது ஆண்டவரே கர்த்தருடைய நாளை ஒன்றிணைக்கக்கூடிய நாளாய் இருக்கிறது. அது சகோதரர்களை ஐக்கியப்படுத்தக்கூடிய நாளாய் இருக்கிறது. அது முக்காலங்களில் நடைபெறும் ஒரு மிகப்பெரிய சத்தியமா இருக்கிறது ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே தகப்பனே உயிர்த்தெழுந்த தரிசனம் ஆண்டவரே ஒரு வெற்றி வீரனை போல தோன்றுகிற அந்த கர்த்தருடைய நாள் ஆண்டவரே. நாங்கள் இந்த சத்தியத்தை இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு அறிந்து கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்துக்கு ஆண்டவரே எங்கள் திருச்சபை முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் இன்னும் கர்த்தர் எங்கள் திருச்சபை முழுவதும் பரிசுத்தப்படுத்தி பவுலை போல பேதுருவை போல கர்த்தருடைய நாள் ஒரு ஞான திருஷ்டி அடையக்கூடிய நாளை கர்த்தர் எங்களுக்கும் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். அந்த ஞான திருஷ்டி அடையக்கூடிய அந்த நாளில உம்முடைய திருவுளத்தை நாங்கள் அறிந்து உமக்காக நாங்கள் ஓட உமக்காக நாங்கள் ஆண்டவரை பிரயோஜனமுள்ளாய் காணப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே எங்கள் திருச்சபை முழுவதையும் உடைய பரிசுத்த கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே வரப்போகிற நாள்ல எங்கள் திருச்சபையார் ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் நீர் ஆண்டவரை கட்ட போறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பவுலையும் பேதுருவை போல ஆண்டவரே ஞான திருஷ்டி அடையக்கூடிய அப்படிப்பட்ட அனுபவத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெறப்போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனம் ஆண்டவரே வெறுமையாய் திரும்பாது என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் சின்ன சபையாய் இருந்தாலும் சின்ன கூட்டமாய் இருந்தாலும் பலமுள்ள கூட்டமாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போற தயவுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான சத்தியத்தை வெளிப்படுத்த நன்றி செலுத்துகிறோம். போதகரை பரிசுத்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவன்ல நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்திலே துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்திலே துணையவரே
நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு உண்டான அனுபவத்தை குறித்து தியானித்த தேவ பிள்ளைகளே, நீங்களும் அப்படியே கர்த்தருடைய நாள் உங்களுக்கு வெற்றிக்குரிய நாளாகவும் நீங்களும் ஆவிக்குள்ளாக கூடிய அனுபவத்தை பெற்று பரலோக தேவனுடைய தரிசனத்தை அடைந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சந்ததிகளுக்கும் தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே உங்களை கேட்ட சத்தியத்தின்படி பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.